Hi my dear family. So நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். So first of all வந்து நான் உங்கள்ட்ட ஒரு சாரி கேட்டுக்கணும். எதுக்கு சாரி அப்படினு கேட்டிங்கனா previous days வந்து நம்ம கொஞ்ச நாளா வீடியோஸ் போடல. So I'm really sorry for that. And அதை காம்பன்சேட் பண்ற விதமா இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டாபிக்கோட நல்ல ஒரு அனௌன்ஸ்மென்ட்டோட தான் வந்திருக்கேன். என்ன அனௌன்ஸ்மென்ட் அப்படினு கேட்டிங்கனா நீங்க எல்லாரும் என்கிட்ட கேட்ட மாதிரி சேலஞ்ச் வீடியோ தான் இது. இந்த சேலஞ்ச் பத்தி full and full எல்லா டீடைலுமே நான் இன்னைக்கு சொல்லிடுறேன். என்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்ன்ற டேட்டுமே நான் இன்னைக்கு சொல்ல போறேன் சரிங்களா. சோ நீங்க என்ன கேட்டீங்கன்னா 21 டேஸ் சேலஞ்ச் என்ன கேட்டிருந்தீங்க. சோ இந்த வீடியோல வந்து நம்ம ஸ்டார்டிங்ல 21 டேஸ் சேலஞ்ச் நம்ம பண்ண போறது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே 21 டேஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பர்சனல் ரீசன்ஸ்னால நம்மள வந்து பிரேக் பண்ற மாதிரி ஆகிடும். ஸோ இனிஷியல் ஸ்டேட்டை நம்ம 7 டேஸ் மட்டும் ஸ்டார்டிங்ல பண்ணுவோம். இது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு நம்ம அப்கமிங் டேஸ்ல 21 டேஸ் சேலஞ்ச் 90 டேஸ் 30 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூவ் ஆன் ஆகலாம். ஸோ இந்த 7 டேஸ் என்னென்ன நம்ம பண்ண போறோம் அப்படிங்கறத டீட்டெயில் தான் இந்த வீடியோல நான் சொல்றேன். நீங்க ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இந்த 7 டேஸ்ல என்ன நம்ம பண்ண போறோம் அப்படின்னா டோட்டலா 7 டேஸ். ஸோ இந்த 7 டேஸ்ல வந்து 6 டேஸ் வந்து ஒர்க் அவுட் வீடியோஸ் இருக்கும். இந்த ஒர்க் அவுட் வந்து ரிப்பீட் ஆகி இருக்கும். பட் ஆனா ஒரு நாளும் கொஞ்சம் வேரியேஷனோட நான் போடுறேன் சரிங்களா. ஸோ 6 டேஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். அந்த 7th டே வந்து நமக்கு ரெஸ்ட் டே. ஸோ ரெஸ்ட் டேல என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கடைசியில சொல்றேன். ஸோ இந்த 6 டேஸ்ல வந்து என்ன பண்ண போறோம்னா காலையில நீங்க என்ன பண்ணணும் ஆஸ் யூஸ்வல் என்ன பண்ணணும்னா வாக்கிங் போயிடுங்க. வாக்கிங் போயிட்டு வந்துட்டு நம்ம சேனல்ல என்ன ஆகணும்னா இப்போ நீங்க நாளைக்கு மண்டே வந்து நம்ம மண்டே தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். கம்மிங் மண்டே நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் 7 டேஸ் சேலஞ்சஸ். மண்டே நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா சண்டே ஈவினிங் நைட்டுக்குள்ள உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேக்கான ஒர்க் அவுட் வீடியோ வர மாதிரி நான் பண்றேன் சரிங்களா. அப்போ வந்து நீங்க மண்டே ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேவோட ஒர்க் அவுட் ப்ரீவியஸ் டே நைட் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ தட் நீங்க வந்துட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகுறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது 6 டேஸ்மே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபுல் பாடியை நம்ம டார்கெட் பண்ற விதமா ஆர்ம் ஃபேட் அப்புறம் வந்து ஆப்ஸ் தைக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஃபுல் பாடி ஒர்க் அவுட்ஸ் தான் இந்த 6 டேஸ்மே இருக்க போகுது. அதை தவிர்த்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க வாக்கிங்குமே போயிடணும். ஸோ 6 டேஸ் வந்து நம்ம இந்த பண்ணிடுறோமா. 7th டே வந்து ரெஸ்ட் டேன்னு சொன்னேன். ரெஸ்ட் டேன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா டயட் ஃபாலோ பண்ணாம வாக்கிங் போகாம இருந்துடக்கூடாது. நம்ம டயட்டும் ஃபாலோ பண்ண போறோம் வாக்கிங்கும் போக போறோம் 7th டே ஓகேவா. எல்லா நாளுமே நம்ம வாக்கிங் போவோம். பட் 7th டே மட்டும் ஒர்க் அவுட் கிடையாது வாக்கிங் மட்டும் போக போறோம் சரிங்களா. அதுக்கப்புறம் டயட்டுமே நம்ம ஃபாலோ பண்ண போறோம். இப்போ வந்துட்டு என்னென்ன ஃபுட்டு வந்து நம்ம இதுல லிமிட் பண்ண போறோம் எதை அவாய்ட் பண்ண போறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லயுமே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வீடியோவோட எண்ட்லயுமே நான் இது உங்களுக்கு அட்டாச் பண்றேன் ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன அவாய்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒயிட் சுகர் பிரவுன் சுகர் இது ரெண்டுமே நம்ம அவாய்ட் பண்ண போறோம் ஓகேவா. ஒயிட் சுகர் பிரவுன் சுகர் நம்ம தனியா டீ காஃபில சேர்க்கறது மட்டும் கிடையாது. அந்த பிரெட் பிஸ்கெட்ஸ் அப்புறம் வந்து இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் மைதா இது எல்லாமே நம்ம ஸ்கிப் பண்ண போறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. சுகர் கட் பண்ண போறோம், ஸ்வீட்ஸ் கட் பண்ண போறோம், பேக்கரியில வாங்குற ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ண போறோம் ஓகேங்களா. இப்போ நான் பேக்கரி போயிட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன் நான் போயிட்டு ஒரு 100 கிராம் அல்வா சாப்பிட்டுக்கிறேன் 100 கிராம் பக்கோடா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து போயிடாதீங்க. 7 டேஸ்ல நம்ம சேஞ்சஸை பார்த்தோம்னா கண்டிப்பா நீங்க கன்சிஸ்டன்சியை இந்த 7 டேஸ் நீங்க 14 டேஸா மாத்தலாம். 14 டேஸ் 21 டேஸா இந்த மாதிரி நீங்க அப்ஸ்கில் பண்ணிட்டே போகலாம். ஸோ நீங்க வந்துட்டு ஸ்டார்டிங்ல 7 டேஸ் மட்டும் நீங்க கோட்டை விட்டுறக்கூடாது. நம்மளோட ரிசல்ட்டை நம்ம வந்து 8th டேல நம்ம கண்டிப்பா நம்ம பார்க்கணும் அப்படின்னா நான் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து சுகர். பிரவுன் சுகரும் சரி ஒயிட் சுகரும் சரி நம்ம எடுக்க போறது கிடையாது. ஸ்வீட்ஸ் எடுக்க போறது கிடையாது. பேக்கரியில இருந்து வாங்குற ஐட்டம்ஸ் எடுக்க போறது கிடையாது. அதை தவிர்த்து மைதா நம்ம சாப்பிடக்கூடாது ஓகேங்களா. மைதா சாப்பிடவே கூடாதுன்னு நான் அப்படி சொல்லல. எனக்கு எது ஹெல்ப் பண்ணுச்சோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இது 100% எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு கண்டிப்பா தெரியல. நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க. எனக்கு எது செட் ஆச்சோ அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஓகேவா. அண்ட் செகண்ட் திங் வந்து நம்ம லிமிட் பண்ண போறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒயிட் ரைஸ். ஒயிட் ரைஸை வந்து நம்ம லிமிட் பண்ண போறோம். மைதா பேஸ்டு ப்ராடக்ட்ஸை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. எடுக்க வேண்டாம். அந்த 7 டேஸ்க்கு எடுக்க வேண்டாம். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்துடும் ஓகேவா. அடுத்து வந்து சுகரி ட்ரிங்க்ஸ்.
இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா கோக், ஃபேண்டா, 7UPs இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ்லாம் கடையில் விற்கும் இல்லைங்களா, அந்த கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பேக்டு ஜூஸ், ஓகேவா, பேக்டு ஜூஸஸ் கட் பண்ண போகிறோம். சாஃப்ட் ட்ரிங்க்ஸும் கட் பண்ண போகிறோம். ஓகே, சுகரி ட்ரிங்க்ஸ்னா என்னன்னு தெரியல. இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு கோக்கோ ஏதோ ஒன்று வாங்கி நீங்கள் குடிச்சிங்கன்னா அதில் கோக் மட்டும்தான் இருக்குது. அதில் வந்து நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபேட், இவ்வளோ சுகர் இது எல்லாமே இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய இருக்குது, அதில் சுகர் கண்டென்ட் நிறைய இருக்குது. ஸோ இந்த 7 டேஸ்க்கு நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஃப்ரைடு ஃபுட்ஸு, எக்ஸசிவ் ஆயில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம வந்து ஸ்கிப் பண்ண போகிறோம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வீட்டில் சமைக்க முடியல, நான் ஹோட்டலில் தான் போய் சாப்பிடணும் அப்படின்னு இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் நான் சொல்கிறேன், நீங்கள் கடைக்கு போயிட்டு இந்த பிரியாணியோ, ஃப்ரைட் ரைஸோ, ஃப்ரைடு சிக்கனு, அப்புறம் வந்து சிக்கன் 65, லாலிபாப் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக 2 சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டுக்கோங்க, இல்லை 2 இட்லி வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. இது பெட்டர் ஆப்ஷன். தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன்ல நான் சொல்றேன். மற்றபடி வீட்டில் சமைக்க முடியல அப்படின்னாலும் நீங்க நைட்டு வந்து கொஞ்சமா சுண்டல், உங்க ஒரு ஆளுக்கு தேவைப்படுற மாதிரி சன்னாவை நைட்டே ஊற போட்டுட்டு காலையில எழுந்து பாயில் பண்ணி வெறும்னே கொஞ்சோண்டு சால்ட்டு, கொஞ்சம் பெப்பரு, அப்புறமா ஆனியனை வந்து குட்டியா நறுக்கி போட்டுட்டு, டொமேட்டோ போட்டுட்டு, இதெல்லாம் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. வெறும் சுண்டலை கூட நீங்க என்ன பண்ணலாம்னா வெறும்னே அந்த உப்பு மிளகுத்தூள் மட்டும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா, நான் முன்னாடியே வந்துட்டு நம்ம சேனல்ல என்ன டயட் ஃபுட் வந்து ஃபாலோ பண்ணன்றத வந்து வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் பார்க்காதவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. வீடியோட எண்டில் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஃபுட்ஸ் எல்லாமே தான் நம்ம வந்து இந்த 7 டேஸ்க்கு ஸ்கிப் பண்ண போகிறோம். அண்ட் தென் வந்து இந்த 7 டேஸ்மே உங்க கூட டிராவல் பண்ண போறது யாருன்னா நான் தான் வந்து இந்த சேலஞ்ச் எடுக்க போறேன். ஸோ இந்த 7 டேஸுமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்குமே நம்ம வாக்கிங் போறோம் கரெக்டுங்களா. அப்புறம் வாக்கிங் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கும் 10 ஒர்க் அவுட் இருக்கும். இந்த 10 ஒர்க் அவுட்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஸ், ஆர்ம்ஸ், ஃபேட் எல்லாமே டார்கெட் பண்ற மாதிரி ஃபுல் பாடி ஒர்க் அவுட்ஸ் தான் இருக்கும். இந்த 10 தவிர்த்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் வந்து டெய்லியுமே நம்ம பண்ண போறோம். அதான் மதர் ஆஃப் ஒர்க் அவுட் பிளான்ஸ் பண்ண போறோம். இந்த 10 ஒர்க் அவுட்ஸுமே நீங்க வந்து 3 செட்ஸ் பண்ணணும். 30 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு ஒர்க் அவுட்டுக்கும் 30 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அடுத்த ஒர்க் அவுட் வந்து நீங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்க என்னென்ன ஃபுட்லாம் தவிர்க்கணும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஃபுட் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். வீடியோட கடைசியிலுமே நான் உங்களுக்கு அட்டாச் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ வந்துட்டு நீங்க யாரெல்லாம் இந்த சேலஞ்சை எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஒரு தம்ஸ் அப்போட எனக்கு சொல்லுங்க. ஸோ தட் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல இத்தனை பேர் நம்ம ஃபாலோ பண்றோம்னு சொல்லிட்டு நானும் எனக்கே நான் என்கரேஜ் பண்ணிட்டு நானும் உங்க கூட டிராவல் பண்ணுவேன். ஸோ நீங்க அதுக்கப்புறம் முக்கியமா பண்ண வேண்டியது என்னன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 7th டே மண்டே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எம்டி ஸ்டமக்ல உங்களோட வெயிட் என்னன்னு செக் பண்ணிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டு வச்சிருங்க. இல்லைன்னா உங்க பர்சனலா நீங்க வச்சுக்கோங்க. ஓகேவா, ஷேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து நீங்க என்ன வெயிட்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 7 டேஸ் கழிச்சு 8வது நாள் 8th டே அன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதே மாதிரி எம்டி ஸ்டமக்ல வெயிட் செக் பண்ணி இந்த 1 வீக் கேப்ல நீங்க எவ்வளவு கேஜிஸ் கம்மி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் முக்கியமா ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 1 வீக்ல வந்துட்டு ஒரு 1/2 kg நமக்கு குறைஞ்சாலுமே அது நமக்கு சக்சஸ் தான். ஸோ 1/2 kg தான் குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா பின்னாடி போயிடக்கூடாது. 1/2 kg குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்படணும். ஓகேவா, இது எல்லாமே நமக்கு வரணும் அப்படின்னா நம்மளோட கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். உங்களுக்கு டீ காஃபி குடிக்கணும் அப்படின்னு ஆசையா இருந்துச்சுன்னா நீங்க காலையில எழுந்த உடனே எம்டி ஸ்டமக்ல மல்லி விதைகள் இருக்கு இல்லையா, கொரியண்டர் சீட்ஸ், அதை வந்துட்டு நைட்டு ஊற போட்டுட்டு காலையில பாயில் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா கொய்யா இலை, அப்புறம் அந்த சினமன் வச்சு நீங்க டீ போட்டு குடிக்கலாம். ஸோ சுகர் மட்டும் நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். நான் ரொம்ப அர்ஜென்ட்டா இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஆஃபீஸ்ல இருந்து வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ இது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உடனே வீடியோ எடுக்க உட்காந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. 7 டேஸ் வந்து நம்ம வீடியோ ஒர்க் அவுட் பண்ண போறோம். நீங்களே என் கூட ஜாயின் பண்ணி நீங்க செய்யுங்க. நம்மளோட ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் சொல்லுவோம். முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹெல்தி. பை.